நம்மள நிறைய பேருக்கு நிறைய கனவுகள் இருக்கு, லட்சியங்கள் இருக்கு. ஆனா சில பேருக்கு அதெல்லாம் கனவாவே போயிருக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். நம்மளோட சொசைட்டி, நம்மளோட ஃபேமிலி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்து ஒரு ஆரோக்கியமான என்வாயன்மெண்ட்டா இருந்தா கண்டிப்பா நம்ம சக்சஸ்ஃபுல். ஆனா அன்பார்ச்சுனேட்டா நம்மள நிறைய பேருக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சா இன்னொரு விஷயம் பயங்கரமா அடிபட்டு போகுது. அதோட பலன் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில எதையுமே சாதிக்காத மாதிரியான ஒரு உணர்வும் ஒரு வெறுமையும் வருது. இந்த வெறுமை போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு ஏத்த மாதிரி சூழ்நிலைகள் இல்லாத போது கூட நம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது சாத்தியமா? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நம்ம கனவுகளை நோக்கி லட்சியத்தை நோக்கி போக முடியுமா? அதனால ஏதாவது யூஸ் இருக்கா அப்படிங்கிற கேள்விலாம் உங்க மனசுல இருக்கு அப்படின்னா அதுக்கான டிஸ்கஷன் தான் இன்னைக்கு. வாங்க பேசலாம். எத்தனையோ பேர் பல்வேறு காரணங்களால தன்னுடைய கனவுகள் லட்சியம் எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிருப்பாங்க. ஆனா அந்த உணர்வு மட்டும் இன்னும் அவங்களுக்கு இருந்துட்டே தான் இருக்கும். அப்போ ஒரு கேள்வி வரும் இல்லையா, எனக்கு இவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்கு, எனக்கு ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டி இருக்கு, எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் கிடையாது, என்னோட ஹெல்த் ஆரோக்கியமா இல்லை, இப்போ இத்தனை வச்சுட்டு நான் திருப்பி அந்த கனவுல நான் தோண்டி எடுக்கிறதுல நடக்கிறதா பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைக்கலாஜிக்கல் ஸ்டடீஸ் என்ன காமிக்குது, நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த வயசுலையும் நம்மளோட செல்ஃப் எஃபிகசி அப்படிங்கிற செயல்திறனை மேம்படுத்த முடியும், நம்மளோட கனவுகளை நோக்கி நம்மளால ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கறதான் உறுதியா சொல்றாங்க. அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய சுலபமான கொஞ்சம் விஷயம் இருக்கு. அதுக்கு தேவையானதெல்லாம் ரெண்டு விஷயங்கள் தான். ஒண்ணு, உங்க மேல உங்களுக்கு இருக்கிற அந்த தன்னம்பிக்கை. ரெண்டாவது, ஏதோ ஒரு சின்ன கோல் ஒண்ணு உங்களுக்கு நெக்ஸ்ட் 90 to 120 டேஸ்க்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு புது விஷயத்தை நீங்க கத்துக்கிறதா இருக்கலாம், அது ஒரு புது லாங்குவேஜ் கத்துக்கிறதா இருக்கலாம், இல்ல புதுசா ஒரு விஷயத்தை நீங்க பண்ண தொடங்கணும் அப்படிங்கறதா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஒரு சின்ன லட்சியத்தை அடுத்த 90லேருந்து 120 நாட்களுக்கு நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்ல போற இந்த 5 ஸ்டெப்ஸை நாங்க சைக்காலஜில செல்ஃப் ரோல் இன்டரோகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளே நம்ம இன்டரோகேட் பண்ணி எது சரி எது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிற ஒரு மனநிலைக்கு வர்றதுதான். இதுக்காக நம்ம பண்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா? நீங்க எந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த கோல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு இன்னைக்கு நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு இனிஷியேட் பண்ண முடியுமா, தொடங்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு வேலையை நிர்ணயம் பண்றது தான். அந்த ஒரு ஸ்மால் இனிஷியேட்டிவை இன்னைக்கு நம்ம தொடங்க முடியுமா, அந்த ஒரு 10 மினிட்ஸை நம்ம அலோகேட் பண்ண முடியும்னா எந்த 10 மினிட்ஸா இருக்கும் அப்படிங்கறத இப்பயே நீங்க ஃபைனலைஸ் பண்றது தான் முதல் ஸ்டெப். ரெண்டாவது, சில நேரங்கள்ல நமக்கு நம்ம கோல் என்னன்னு தெரியும், ஆனா அதை நம்ம எப்படி சேனல் பண்ணணும், இது சாத்தியமா இல்லையா அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன் கூட நம்ம கிட்ட இல்லாம இருக்கலாம். அப்போ அந்த டைம்ல யாராவது ஒரு மென்டரை நீங்க மென்டலி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அது உங்க நண்பரா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். ஆனா இந்த கோல் சம்பந்தமா உங்களுக்கு எந்த கேள்வி வந்தாலும் இந்த மென்டருக்கு ஃபோன் பண்ணி டக்குன்னு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டரை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூணாவது, இம்பாக்ட். நான் இப்ப பண்ண போற இந்த லட்சியத்தினால உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான பாசிட்டிவான இம்பாக்ட் விளைவுகள் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க, என்ன மாதிரியான பெட்டர்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத ஒரு 3-4 பாயிண்டா நீங்க ஒரு நோட் புக்ல எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை பார்க்கும் போதெல்லாம் இல்ல இந்த நான் ஒரு 90லேருந்து 120 டேஸ் பண்ணும்போது டெஃபினட்டா இந்த ஒரு 120 நாட்கள்ல இந்த ஒரு இடத்துல ஒரு பிரமாதமான சேஞ்ச் நம்ம கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸே உங்களை இந்த லட்சியத்தை நோக்கி டிராவல் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாலாவது, இல்ல மேம் எனக்கு மென்டரே யாரும் கிடையாது, நான் ரொம்ப லோன்லியா இருக்கேன், உங்களுக்கு தெரியாது, நான் யார்கிட்ட இதை பத்தி பேசினாலும் எல்லாரும் எனக்கு கிண்டல் தான் பண்ணுவாங்க, எனக்கு அப்படிலாம் யாரும் கிடையாது, அதே மாதிரி நோட் புக் போட்டு எழுதுறது எல்லாமும் நான் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றீங்கன்னா அதுக்கும் ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கேன். இப்போ நான் சொல்ல போறது கொஞ்சம் ஃபன்னியா இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு சைக்கலாஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கு. அது என்ன தெரியுமா? உங்களோட லட்சியத்துக்கு சம்பந்தப்படலைனாலும் நிறைய பேரோட சக்சஸ் ஸ்டோரிஸை தினமும் ஒரு நபரோட சக்சஸ் ஸ்டோரியாவது நான் கேட்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கேட்க உங்களோட சைக்கலாஜிக்கல் லூப்பே நெகட்டிவிட்டிலேருந்து பாசிட்டிவிட்டிக்கும் கன்ஸ்ட்ரக்டிவாகவும் மாறுறதை உங்களால பார்க்க முடியும். அடுத்த 90 நாளுக்கு தினமும் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி, ஒரு சக்சஸ்ஃபுல் ஸ்டோரியாவது நான் கேட்பேன் இல்லை நான் படிப்பேன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும், அதுவே உங்களுக்கு ஒரு மென்டரா இருக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. அஞ்சாவது, இதெல்லாம் சரிதான் மேம், ஆனால் என்கிட்ட ஃபினான்ஷியல் லிபர்ட்டி இல்லை, நான் ஏதாவது படிக்கணும்னா நான் பணம் கட்டணும்ல, என்கிட்ட எந்த ஃபினான்ஷியல் லிபர்ட்டியும் கிடையாது, நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கான பாசிட்டிவான இன்ஸ்ட்ருமெண்ட் உங்கள் கையில் தான் இருக்குது. அதுதான் உங்களோட ஃபோன். அந்த ஃபோனில் நிறைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக பண்ணப்படுற வீடியோஸ் இருக்குது. அது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் உங்களோட கமிட்மெண்ட்டை நீங்கள் அது கொடுத்து நான் நல்ல விஷயங்களை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சோஷியல் மீடியாவையும் உங்கள் கையில் இருக்கிற ஃபோனையும் பாசிட்டிவாக யூஸ்
யூஸ் பண்ணி ஃப்ரீயாக இருக்கிற எவ்வளோ கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம், எவ்வளோ இடத்துல நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கலாம். ரிலாக்ஸ் பண்ணுறேங்கிற பேரில் டூம் ஸ்க்ரோலிங் பண்ணாமல் அதை எஃபெக்டிவாக எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும். சமையல் பண்ணும்போதோ இல்லை டிரைவ் பண்ணும்போதோ கூட உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு பாட்காஸ்ட்டோ இல்லை எஜுகேஷனல் வீடியோவோ நீங்கள் ப்ளே பண்ணலாம். இந்த மைண்ட் செட் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த 4வது ஸ்டெப். தினமும் ஒரு ஸ்டோரியாவது கேட்கும்போது கண்டிப்பாக உங்களையும் அறியாமல் சோஷியல் மீடியாவை எஃபெக்டிவாக ப்ராப்பராக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுப்பீங்க. இந்த 5 வழி பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஏஜ் எதாக இருந்தாலும் உங்களுடைய கனவுகளை நீங்கள் தோண்டி எடுக்க முடியும். உங்கள் கனவுகளை நோக்கி நீங்கள் பிரயாணம் பண்ண முடியும். உங்களோட செயல்திறனை, உங்களோட எஃபிகசியை டெஃபினட்டாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ண தொடங்குங்க. இன்னிலேருந்து 120th டே உங்களுக்கே ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கிடைக்கும். அது என்ன அப்படிங்கிறதையும் உங்களோட லட்சியம் என்ன அப்படிங்கிறதையும் காமெண்ட்ல சொல்லுங்கள். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.